ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து கிரி நமக்கு ஒரு அழகான கேள்வியும் வச்சிருக்கிறாரு. மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனினால் இன்று உங்களுக்கு சுகஸ்தானம் மிகவும் நன்றாக அமைந்திருக்கிறது. இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு வேலை பளு அதிகமாகவும் இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அலைச்சலையும் வேலையும் கொடுப்பார். பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வை பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். ரிஷபராசி நேயர்கள் இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், 3ஆம் இடத்தில் குரு பகவான். இந்த சஞ்சாரத்தில் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன், சுக்கிரன் இவர்களின் சஞ்சாரமானது மனதிற்கு நல்ல அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மிதுன ராசி நேயர்கள் ராசியில் சந்திரன் அமர்ந்திருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைய நாளில் சந்திரன் மற்றும் செவ்வாய் நேர் பார்வையில் இருப்பதனால் சந்திர மங்கள யோகம் உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சனிக்கிழமை மகாவிஷ்ணு ஆலய தரிசனமும் கருடனை வணங்குவதும் மிகவும் சிறப்பு. இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். கடகராசி நேயர்கள் கடகராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் இன்றைய நாளில் பெறலாம். இன்று உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமும் குடும்பத்தில் ஒரு சில நல்ல விஷயங்களும் நடைபெறும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்று கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். சிம்மராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சற்று மனக்குழப்பத்தை கொடுப்பார். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மனதில் நல்ல ஒரு உற்சாகத்தையும் வேலை இடத்தில் நல்ல பேரும் புகழும் உண்டு. இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். அதை தவிர்த்து இன்றைய நாளில் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மையும் நடக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் உங்களினுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அல்லது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக இருப்பார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று அலைச்சலை கொடுக்கலாம். 12ஆம் இடத்தில் கேது பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு சற்று தூக்கமின்மையை கொடுக்கலாம். இன்று இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பண வரவு நன்றாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஒற்றுமையும் பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று அலைச்சலை கொடுத்தாலும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மன அமைதியை கொடுப்பார். துலாம் ராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று உங்களினுடைய பொருளாதார நிலைமையில் இன்று வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு. சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ராசியில் சூரியன், புதன், சுக்கிரனின் சஞ்சாரமும் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சற்று மன போராட்டங்கள் வந்து போகலாம். இன்று உங்களினுடைய குடும்பத்தாரிடையே சில மன சஞ்சலங்கள் வந்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான சர்ச்சைகளும் இருக்காது. தனுசு ராசி அன்பர்கள் இன்று சந்திரமங்கல யோகமாக அமைகிறது. ராசியில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் 8ஆம் இடத்தில் குரு பகவான். இந்த கிரக சஞ்சாரங்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியில் இருப்பது பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கும். இன்று சனிக்கிழமை மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயரை வணங்குவதும் நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும். சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிப்பார். மகர ராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்.
கும்பராசி நேயர்கள், இன்று கும்பராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் தீரும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த பண விவகாரங்கள் மற்றும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று தெளிவு பிறக்கும். கும்பராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு மன அமைதியை கொடுப்பார். பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று நமக்கு நல்ல ஒரு மன ஆறுதலை தருவார். இன்று உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் மற்றும் சூரியன், புதன், சுக்கிரனின் சஞ்சாரங்கள் மீனராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். கடன் விஷயத்திலையும் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். கடன்காரர்களால் சில சின்ன தொல்லைகள் அவ்வப்போது வந்து போகும். மீனராசி நேயர்களுக்கு இன்று ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். 2025 ஒரு சனிப்பெயர்ச்சி, 2026 ஒரு சனிப்பெயர்ச்சி, கிட்டத்தட்ட 11 மாதங்கள் இடைவெளியில் சனி கும்பம் அல்லது மீன ராசியில் வருவது வருங்காலத்தில் ஜாதகத்தில் வரும் இந்த குழப்பத்தை எப்படி சரி செய்ய முடியும்? இது வந்து ஆமா, எப்பவுமே வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் ஒரு பெரிய போராட்டங்கள் இருக்கும். இதுல ஜோசியருங்க வேற இப்பெல்லாம் யூடியூபுக்கு கண்டென்ட் வேணும்னு அவங்கவுங்க ஒன்று ஒன்று சொல்லத்தான் செய்கிறாங்க. பட் ஜென்ரலி நீங்கள் வந்து ஜாதகம் கணித்து பலன் சொல்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அநேகம் பேர் வந்து திருக்கணித முறைப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கோவில்களில் இந்த சனிப்பெயர்ச்சியை அவங்க இந்த ஜனவரி மாதம் 2026 அப்படிங்கும்பொழுது அவங்களுடைய பஞ்சாங்கம், கோவில் சார்ந்த விஷயங்கள், கோவில் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வேற. ஆனால் நம்ம ஜாதகத்தை கணிக்கும் பொழுது, இப்போ நம்ம வந்து சொல்றோம் திருக்கணித பஞ்சாங்கம் இதுன்னு. குளோபலி ஒரு அஸ்ட்ரானமர்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கேலக்சியில அவங்க வந்து எழுதும் பொழுது சாட்டர்ன் டிரான்சிட்டை நம்ம எப்போ திருக்கணிதத்துல கொண்டாடணுமோ அப்பதான் அவங்களும் சாட்டர்ன் டிரான்சிட் இன்டு பீசஸ்ன்னு அவங்களும் போடுறாங்க. ஸோ வேர்ல்டு லெவல்ல இந்த அஸ்ட்ரானமர்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய கேலக்சியில் இந்த ஜூபிட்டர் இன்னைக்கு இங்க இருக்கு, கன்ஜங்ஷன் ஆஃப் சன் அண்ட் மூன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு அஸ்ட்ரானமர் பார்வையில எழுதக்கூடிய விஷயங்களை வந்து ஒப்பிடும் பொழுது திருக்கணிதப்படி கரெக்டா வரும். அண்ட் இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு அவங்க ஜென்மத்துல இருக்கக்கூடிய சனி பலன் தான் நடக்குது. ஸோ வாக்கிய பஞ்சாங்கக்காரங்க ஃபாலோ பண்றவங்க கன்ஃபியூஸ் ஆறாங்க. ஸோ இட்ஸ் கிராஜுவலி பப்ளிக் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. அண்ட் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நமக்கு எப்படி நம்மளுடைய நிகழ்வுகள் நடக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்கிறதுக்கும் கும்பத்தில் சனி இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பெயர்ச்சி ஆனதுனால, இப்போ சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்கனால நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் அவங்களுக்கு வந்து மாறி இருக்கு. அண்ட் ஜென்ம சனி இப்போ மீனத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல பாதிப்புகள் நடக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த சனி பெயர்ச்சி ஜனவரி மாதம் 2026 வர்றது வந்து கோவில் படி நம்ம எடுத்துக்கலாம். கோவில்ல இருக்கக்கூடிய ஆகம விதிகள் அப்படிங்கிறது வேறு. அதனால ஜென்ரலாகவே இந்த பெயர்ச்சிகள்ல எப்பொழுதும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யுது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.